வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். கேஸ் சிலிண்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருக்காங்க. கேஸ் சிலிண்டர் வேணும் அப்படின்னா இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் கட்டாயமாக உங்களுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம், ஆஃப்லைன் மூலமாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு ஏஜென்சி மூலமாக தான் நடைபெறுது. இதை முக்கியமாக யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீட்டு இல்லத்தரசிகள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். எதற்கு அப்படி சொல்லப்படுறேன் அப்படின்னா, இவ வந்து 6 சிலிண்டர் இலவசம் அப்படிங்கிற அறிவிப்புகளை மாநில அரசு வெளியிட்டிருக்கு. ஓகேங்களா? அதை தொடர்ந்து மத்திய அரசுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்புகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணாவே நாங்கள் கொடுக்கக்கூடிய அப்டேட்லேயும் எல்லா விதமான தகவல்களுமே வந்துடும். மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி என்ன சொல்கிறாங்க, எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நீங்கள் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்து தமிழ்நாட்டில் ஸ்கீம்ஸ் அப்டேட், ஜாப்ஸ் அப்டேட், நியூஸ் அப்டேட் ஏதாச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு உடனுக்குடனே வரும். பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகையில் இருக்கும். அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸ் சிலிண்டர் அப்படின்னாவே எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அவசியமானது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 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 4 மாதத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துச்சு. அங்கே போர் நடக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருள் சமைக்கணுன்னாவே ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆமாம், அப்போ இருந்த காலகட்டம் அப்படி இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கேஸ் சிலிண்டர் ரொம்ப மலிவு விலையில் கிடைச்சாலுமே நீங்கள் யோசிக்கலாம், 1000 ரூபாங்கிறது உனக்கு மலிவு விலையா அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அதுவுமே அப்போ இருந்த சூழ்நிலையில் 1000 ரூபாயில் 2000 ரூபா போட்டு வாங்குறதுக்கு கூட ஆள் இருக்காங்க. ஆனால் கேஸ் இல்லை. அந்த ஒரு தட்டுப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வரக்கூடாது அப்படின்னா ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சிலிண்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசும் சொன்னாங்க, மாநில அரசும் சொன்னாங்க. டைம் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்லாம் நீங்கள் ஒரு புக் பண்ணிட்டு அடுத்தது புக் பண்ணிங்கன்னா 2-3 நாளில் ஒரு வாரத்தில் வந்துடும். ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. 40 நாள் கட்டாயமாக ஆனால் தான் புக்கே பண்ண முடியும். அப்படி வந்து ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதெல்லாம் வந்து இருந்தால் தான் உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஒரு கேள்வி. ஏன்னா இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கேஸ் சிலிண்டரை வாங்க முடியும். ஃபஸ்ட்டு ஒன்று, நீங்கள் வந்து ஒரு ஒரு வீட்டில் குடியிருக்கிறீங்க அப்படின்னா முக்கியமாக வீட்டு வரி ரசீது, ஆதார் கார்டு தேவை. வீட்டு வரி ரசீது மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஆதார் கார்டு இருந்தாலே போதும். அந்த ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதாரில் முக்கியமாக ஃபோன் நம்பர் இணைச்சிருக்கணும். ஓகேங்களா? ஃபோன் நம்பர் ஒன்று. நான் எதுக்கு எல்லா வீடியோலையுமே இந்த ஃபோன் நம்பரை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் ஒரு சில வருடங்கள் கழித்து கூட இந்த ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷனை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது அரசாங்கம் வந்து ஒரு அப்டேட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வேணுங்கிறப்பெல்லாம் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்போயே கெடு கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஃபோன் நம்பர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு ஃபோன் நம்பர் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி ஒரு கெடு ஃபஸ்ட்லாம் அப்படி கிடையாது. இந்த மாதம் ஒன்று மாற்றிக்கலாம், அது முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த மாதம் ஒன்று, அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சிம் யூஸ் பண்ணணும், ஒரு நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆதாரில் ஒன்ஸ் இணைச்சிட்டிங்க அப்படின்னா 90 நாள் இல்லாமல் உங்களால் மாற்ற முடியாது. ஓகேங்களா? 90ங்கிறது 200 ஆகும், அப்படியே வந்து 300 ஆகும், 1 வருஷம் ஆகும், கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சிம்மை நீ கட்டாயமாக வச்சுருக்கணும். யூஸ் இல்லையோ ஆதாருக்கோசரம் நீங்கள் கட்டாயமாக வச்சுருக்கணும். அதுக்கு தான் நான் வந்து எல்லா வீடியோலையுமே சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் நம்பரை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறது அதுக்கு தான். ஓகேங்களா? அடுத்தது 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் கார்டு இருந்தாலே போதும். ஃபோட்டோ வந்து 4 ஃபோட்டோ வேணும். அடுத்தது 3வது உங்களுடைய பேன்
பேன் கார்டு கேட்பாங்க. ஒரு சில இடத்துல கேட்குறதில்ல, ஒரு சில இடத்துல பேன் கார்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா சிலிண்டர்ஸ் வாங்கிக்கலாம். கையோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3800லேருந்து 7000 ரூபா வரைக்கும் நீங்கள் கொண்டுக்கிட்டு போகணும். ஓகேங்களா? எதுக்குன்னா இது வந்து ஒரு சிலிண்டருக்கு, இது வந்து 2 சிலிண்டருக்கு. ஒரு சிலிண்டரே போதும் அப்படின்னா நோ இஷ்யூ. 3800 சம்திங் 4000 கொடுத்து வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா இதெல்லாம் கட்டாயமாக வேணும். ஓகேங்க, இதெல்லாம் நாங்கள் ரெகுலராக கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட்கலாம். மத்திய அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சென்னையில் புதிய கேஸ் சிலிண்டர்களுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதற்கு என்னென்ன விண்ணப்பங்கள் தேவை தெரியுமா? ஏன் கைரேகை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய விதமான சிலிண்டர் ஹோட்டலுக்கு இதுமாரி நிறைய இடத்துக்கு போகிறதுனால கைரேகை கட்டாயம் பண்ணுறாங்க. அதனால் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு கைரேகை அப்டேட் பண்ணிவிட்டு கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இனிமேல் கேஸ் சிலிண்டர் வாங்கணும் அப்படின்னா இதெல்லாம் கட்டாயமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் யாரெல்லாம் அந்த 6 ஃப்ரீ சிலிண்டர் வாங்கணுமோ அவங்க ரேஷன் கார்டு கரெக்டாக வச்சுக்கணும், ஃபோன் நம்பர் ஆடோட. 2வது நீங்கள் வந்து வீட்டு வரி ரசீது கரெக்டாக வச்சுக்கணும். 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் சிலிண்டர் ஒரு சிலிண்டர் வாங்குறவங்களாம் இருக்கணும். அதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கிறவங்களும் இருக்கணும். ஓகேங்களா? இது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 4வது பேங்க் அக்கௌண்ட்டில் வரவு செலவு ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. யார் பேரில் ரேஷன் கார்டு இருக்கோ, அதாவது குடும்ப தலைவியோ தலைவனோ அவங்க பேரில் வரவு செலவு கம்மியாக வச்சுக்கோங்க. இதை வந்து இருந்தாலே போதும், உங்களுக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீ கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ கொண்டு வந்தேன். ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. குறுகிய நாட்கள் அதுக்கான விண்ணப்பங்கள் அப்டேட் பண்ண போகிறாங்க. இதுமாரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.